அப்போஸ்தலர் புஸ்தகம் 17 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் வாசிக்கலாம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் எந்த பட்டணத்துக்கு? பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய எங்க போனாங்களாம்? ஊழியக்காரன் அனுப்புனது அவர் எங்க போறாரு? ஆலயத்துக்கு போறாரு. அடுத்த வருஷம் அந்த பட்டணத்துல உள்ளவங்க அவங்க ஆலயத்துக்கு போறாங்க. அங்க பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாரும், பட்டணங்கிறது பெரிய ஊரு, ஊருங்கிறது சின்னது. பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பட்டணத்தார் மனசுல அப்படியே ஆண்டவர் வசனம் இருந்தா போதும், ஆண்டவர் இருந்தா போதும், எனக்கு சோறு தொட்டுக்க குழம்பு துணிமணி சொந்த பந்தம் எல்லாரும் எப்ப அப்புறம்தான், ஆண்டவர் மன வாஞ்சையோடு மன பிரியத்தோடு என்னத்தை கேட்டுக்கொண்டாங்களாம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை காதிலே வாங்கி கொண்டு இப்படி இப்ப வசனத்தின்படி நடந்துகிட்டா இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குமா? வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தா இப்படி நன்மை கிடைக்குமா? வசனத்தின்படி இருந்தா நோய் நொடி இல்லாம இருக்கலாமா? ஆலயத்துக்கு போனா இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமா? காரியம் இப்படி இருக்கிறதா என்று டெய்லி நல்லா கவனிக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, அந்த வாரம் ஃபுல்லா என்ன பண்றாங்க? தினந்தோறும் அந்த கொடுத்த வசனத்தை மறுபடி படித்து பார்ப்பதினால் தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் எப்படி இருந்தாங்களா? நற்குணசாலியா இருந்தார்கள். பவுல் எழுதின 14 நிருபத்துல தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அந்த பட்டணத்தில் உள்ளவங்க எப்படியா? ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்போ இவங்க போய் இவருக்கு என்ன பண்றாரு? ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்றாரு. யார் போனதாங்க? பவுலும் சீலாவும். அங்க போனது மூப்பர்கள் என்ன பண்றாங்க? அந்த பட்டணத்தில் பெரிய பெரிய பரிசேயரும் சதுசேயரும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆலயத்தை நிர்வகிக்கிற சொன்னாங்க, எப்பா உங்களுக்கு ஊழியம் இன்னைக்கு எங்க இருக்கு? மிஷினரி ஊழியம். நீங்க எங்க போனோம்? பெரையா பட்டணத்துக்கு போங்க, அங்க போய் ஊழியம் செய்யுங்க. அங்க சபைக்கு ஆள் இல்லை, உடனே 2 பேர் கிளம்பி போறாங்க. அங்க போனது வரும் பட்டணத்துல சபையில எல்லாரும் வந்து கூடி இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? சபைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரசங்கம் பண்றாங்க. இந்த பிரசங்கம் பண்ணது அவங்க என்ன சொல்றாங்க? காரியம் இப்படி இருக்கா? இதான் வாழ்க்கையா? இந்த வசனம்னா இப்படிதானா? இந்த வசனத்தின்படி தான் வாழணுமா? வாழ்ந்து இவ்வளவு சந்தோஷம் இருக்குமா? நம்மளுக்கு தெரியலையே. இப்படி ஒரு நல்ல ஊழியக்காரங்க வரவே இல்லையே. அவங்க பட்டணத்துல இவ்வளவு வாழ்க்கையில் இப்படி இருக்குதா? இந்த வசனத்தை கேட்டாலே போதுமா? இந்த வசனம் தான் சாமியா? அல்லேலூயா. இந்த வசனம் தான் ஆண்டவரா? இந்த வசனத்தை தான் ஏசப்பா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசனை பண்ணிட்டு தெசலோனிக்கே பட்டணத்தக்காரங்களை காட்டி எப்படி இருந்தாங்களாம்? நற்குணசாலியாய் மாறி போனார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம ஜனங்க எவ்வளவு வசனம் கொடுத்தாலும் இங்க தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் எப்படி இருந்தாங்கன்னா நற்குணசாலியாய் எல்லாரும் மாறி போனார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம இந்த வார்த்தையை வந்து கேட்கணுங்க. ஆண்டவர் வசனம் படிக்க தெரியலன்னா நான் கொடுக்கிற வசனம் போதும். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டணத்தார் வசனத்தை போதித்த போது அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆண்டவரிடத்தில் வந்தா, சபைக்கு வந்தா, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டா இப்படி வாழலாமா, இப்படி மாறலாமா, நம்ம நோய் தீர்ந்துருமா, நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் போயிடுமா, நம்ம சந்தோஷமா இருக்கலாமா என்று அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படிலாம் இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து தினந்தோறும் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை நினைத்து நினைத்து ஜெபித்து ஜெபித்து சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. டெய்லி அந்த வார்த்தை இந்த வாரம் கொடுக்குறாங்கன்னா, அந்த அண்ணன் இந்த வாரம் வார்த்தை கொடுத்தாங்கன்னா அந்த வாரம் என்ன சொன்னாங்க? எதை பத்தி சொன்னாங்க? என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க? இப்போ நம்ம மொத்தமாக சொல்லிட்டோம். 8 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நம்ம வந்துட்டு என்ன சொல்லிட்டோம்? ஒரே வார்த்தையா, நான் முன்னாடி கோவப்பட்டேன், நீ கோவப்படல. இன்னைக்கு நான் கெட்டவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு நான் பொய் சொல்லலை, இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார், அழகா சொல்லிட்டோம். அல்லேலூயா. ஆனால் நான் எவ்வளோ ஆவியை போக்கிருக்கேன், உங்களுக்காண்டி நான் எவ்வளோ ஜெபிச்சிருப்பேன், எவ்வளோ வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீர் வடிச்சிருப்பேன்.
இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நான் வாங்கி தரத்துக்கு ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் நான் காத்திருந்திருப்பேன். இப்போது கணவன் சாயங்காலம் வரார், இல்லை மதியானம் 2 மணிக்கு வர்றாரு, சாப்பிட வர்றார். மனைவி காலம்பரை டிஃபன் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு போயிருப்பார். மதியானம் சாப்பாட்டுக்கு வராரு, 1 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சு. என்ன சாப்பாடு? சாம்பார் வச்சுருக்கேங்க, உருளைக்கிழங்கு வறுத்துருக்கேன், கருவாடு வறுத்துருக்கேன், இல்லை உருளைக்கிழங்கு வறுத்துருக்கேன், இல்லை கருவாடு வறுத்துருக்கேன், வாழைக்காய் வறுத்துருக்கேன், கீரை செஞ்சுருக்கேன். எப்படி சொல்கிறாங்க? கீரை செஞ்சுருக்கேன், கருவாடு வறுத்துருக்கேன், முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன், ஏதோ ஒரு 3 தொட்டுக்க செஞ்சுருக்கேன், சமைச்சிருக்கேன், சாம்பார் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. அவருக்கு எத்தனை தொட்டுக்க வைக்கிறாங்க? 3 தொட்டுக்க, சாப்பாடு சாம்பார். சாப்பிட்டார், கை கழுவினார், கம்பியை என்ன பண்ணிடுவார்? சாப்பிட்டுட்டு நீட்டிடுவார், வீட்டுக்கு போயிடுவார், வேலைக்கு போயிடுவார் மறுபடியும். ஆனால் அந்த பொண்ணு அந்த மார்க்கெட்டுக்கு போய் எவ்வளோ காசு இருக்கோ அன்றைக்கி எவ்வளோதுக்கு நம்ம வீட்டுக்காரர் கொடுத்த பணத்தில் என்னென்ன வாங்கணுமோ, யாருக்கு என்ன பிடிக்குமோ அவ்வளோதையும் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு எல்லாத்துலேயும் உப்பு காரம் கரெக்டாக பார்த்து நல்லா யோசிக்கணும். ஆம்பளைங்க இருக்கேன், பொம்பளைங்க இருக்கேன், எல்லாருமே சின்ன பிள்ளை. இன்றைக்கி வந்து அம்மா சமைச்சு வைக்கிறாங்கன்னா பொண்ணாக இருந்தாலும் நீ வேலைக்கு போய்ட்டு வந்து என்ன பண்ணுற? சாப்பிட்றோம். எல்லாத்துலேயும் உப்பு காரம் பார்த்து எல்லாத்துக்கும் என்னென்ன ஜாமான் போடணுமோ அதெல்லாம் போட்டு சமைச்சு வச்சு நீ வந்ததுக்கப்புறம் தண்ணி கொண்டு கொட்டு வச்சு உனக்கு சாப்பாடு போட்டு நீ சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்தியாக சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. எதுலையே ஒன்றில் காரம் போனாலோ ஒன்றில் உப்பு குறைஞ்சாலோ சோறு வேகலைன்னா எவ்வளோ கோவப்படுறான். அப்போ அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காங்க. உனக்கு இந்த வசனத்துக்காக வேண்டி நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடி எல்லாத்தையும் தேடி பிடிச்சி இந்த பைபிளை எடுத்து இந்த பைபிளை எல்லா வசனத்தையும் கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி அதுக்குள்ள அர்த்தத்தை கேட்டு ஞானத்தை கேட்டு நான் உங்களுக்கு போதிச்சு உங்களுக்கு ஜெபம் பண்ணி வசனத்தை கொடுத்து உங்களுக்கு நோய் வரும்போது குணப்படுத்தி உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணால் நைட்டு 12 மணி தான் நான் ஜெபம் பண்ணி அல்லேலூயா. அப்போ யோசித்து பார்த்துருக்கீங்களா? மனைவி எவ்வளோ சிரமப்படுறா? சாதாரணமாக ஒரு நாளைக்கு சமைச்சு உனக்கு சாப்பாடு போடுற உன் மனைவிக்கு எவ்வளோ சிரமப்படுறா நீ நினச்சேன்னா வாரம் முழுவதும் நீ வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நாள் கொடுக்குற வார்த்தைக்காண்டி இந்த ஊழியக்காரன் எவ்வளோ கஷ்டப்படுவோம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக என்று சொல்லிக்கிறேன். நம்ம ஒரே வாரத்தில் சமைச்சேன், நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். கரெக்டாக 4:50க்கு இன்றைக்கி எந்திரிச்சேன். மற்ற நாள் 5:30க்கு எந்திரிப்பேன், இன்றைக்கி 4:50க்கு எந்திரிச்சேன். 7:30 மணிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அனீஸ் அடிக்குது, மூச்சு வாங்குது எனக்கு. அனீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஞாயிற்றுல பேசலை, வாய்ஸ் மெசேஜில் பேசுகிறேன். ஞாயிற்றுல எனக்கு ஃபோன் அடித்தா பிடிக்காது, என்ன முக்கியமான விஷயம் தான் ஞாயிற்றுல சாயங்காலம் பேசு, எனக்கு மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வைஃப் கத்தருக்கு சோத்திரம். அதுக்காண்டி எவ்வளோ பிரயாசப்படுறங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த வசனத்தை கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம எதில் குறைவுபட்டிருக்கோமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நிரப்புகிறார். ஒரு சாம்பார் வைக்கிறாங்கன்னா அதில் பருப்பு போட்டு பூண்டு போட்டு சீரகம் போட்டு பெருங்காயம் போட்டு காய்கறி போட்டு அதை குழம்பு வச்சு தாளித்து இறக்குனதுக்கப்புறம் தான் அது சாம்பாராக தெரியும். குண்டு மிளகா போட்டு தாளிக்கணுமா இல்லை சாதா மிளகா போட்டு தாளிக்கணுமா, பெருங்காயம் எவ்வளோ போடணும்னு பெருங்காயத்தை அள்ளி கொட்ட வச்சு என்ன பண்ணிடும்? வாடை வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த சாம்பார். கருவாடு வறுத்தா அந்த கருவாட்டுக்குள்ளே சேர்த்தா தான் கருவாடு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிச்சு இன்றைக்கி என்னத்தில் நீங்கள் குறைவாக வந்திருக்கீங்களோ அதுக்காண்டி நான் பிரயாசப்பட்டால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ நம்ம கொடுக்குற வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுறது? யாருமே கேட்கறது இல்லை, கேட்டால் அதன்படி நடக்கிறது. அதனால தான் நான் கேட்டேன், இங்கே வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? போய் போதிக்கிறாங்க, இந்த பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. காரியம் இப்படி இருக்கிறதா என்று எல்லோரும் மன வாஞ்சையாய் மன ஆசையோடு கூட இந்த வசனத்தை கேட்குறாங்களா? எப்போ முடியும்? அதனால தான் உங்களை இப்படி உட்காந்து கிடையாது பின்னாடி வச்சேன். இப்படி உட்காந்து என்ன பண்ணியிருப்பான்? என்ன விட மாட்டேங்கிறாரு? அல்லேலூயா. மணியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். அவங்க மன வாஞ்சைய மன பிரியத்தோடு அந்த வசனத்தை கேட்குறாங்களாம். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன போதிக்கிறார், நம்மளுக்கு இப்படி போதிச்சு இந்த வாரம் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்கிறாருன்னா இப்படி நடந்துக்கணும், இதன்படி நடந்தது நம்மளுக்கு ஆசீர்வாதமா. இப்போ போன வாரம் நம்ம கேட்டதுக்கு இந்த வாரத்துக்கு என்ன சொல்லியிருக்கா? நீ போன வார வசனத்தையும் எடுத்து 7 நாள் வீட்டில் உட்காந்து திங்கிற தூங்குற படுக்கிற வேலைக்கு போகிற சுற்றுற எல்லாம் பண்ணுற. போன வாரம் வசனத்தையும் இந்த வாரம் வசனத்தையும் நீ நல்லா கவனிச்சு பாரு. எந்த சபைக்கெல்லாம் நீ போயிருப்ப, நான் கொடுக்குற ஒரு வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கு கொடுத்த வசனத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த 12 வருஷம் நீ எடுத்துப்பார், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்காது. போன வாரம் என்ன கொடுத்தோம் அதே இந்த வாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு தொடர்பு இருக்கும். நம்ம போன வாரம் என்ன கற்றுக்கிட்டோம், இந்த வாரம் என்ன கற்றுக்கிட்டோம், போன வாரம் எதை விட்டுட்டோம் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு, இந்த வாரத்தில் எதை விட போகிறோன்றது உனக்கு தெரியும்.
அப்போ மனவாஞ்சியோடு அந்த வசனத்தை கேட்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் அறிந்து தெசலோனிக்க பட்டணத்துக்காரை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறி போனார்கள். அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறதுலே நல்லவங்க அவங்க தான். அந்த எருசலேம் தேசம் சமாரிய தேசத்தில் இருக்கலே அவங்க தான் நல்லவங்க. அதை காட்டி நல்லவர்களாய் மாறி போனார்கள். நம்ம போக போக ஆண்டவரோட வசனத்தை கேட்டு ஆண்டவர் அறியும் போது நம்ம என்ன பண்ணணும், நன்மையானவர்களை அறிந்து கொண்டு அதை விட்டு விலகி வரணும். தேவன் பிரியப்படுவார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாண்டு சொல்லிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை போதும். அவங்க போதிக்கும் போது, பாஸ்டர் போய் பிரசங்கம் பண்ணும்போது, பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை கேட்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் மாறி போனார்கள். அந்த பட்டணத்தில் இருக்கிற நல்லவங்களை காட்டி இவங்க நல்லவர்களாய் மாறி போனார்கள். நமக்கு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆரம்பத்தில் ஏசப்பா இருந்தார், ஆரம்பத்தில் தேவன் இருந்தார், ஆரம்பத்தில் சூரியன் இருந்துச்சு, ஆரம்பத்தில் சந்திரன் இருந்துச்சு, ஆரம்பத்தில் கடல் இருந்துச்சு. நான் போட்டிருக்கு ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சா? வார்த்தை இருந்தது. அதாங்க அந்த வசனம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை போதும். வார்த்தை தாங்க ஆண்டவர். கரங்களத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த பைபிள் தாங்க வார்த்தை. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, படிக்க தெரிஞ்சுன்னா எடுத்து வச்சு நீ பயங்கர சோகத்தில் இருக்க, நாளைக்கு குடிமொழிக்கு போயிரு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நான் கற்று தரேன். நான் அப்படிதான். நாளைக்கு குடிமொழிக்கு போயிடும். இன்னைக்கு கிளம்புற மணி 10, நாளைக்கு 10 மணிக்கு பிரச்சனை ஆகிடும். ஒன்று உயிர் போயிடும், இல்லை நம்மளே தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு, இல்லை கடங்காரன் பெரிய பிரச்சனையை பண்ணிவிடுவான், ஏதோ நடக்க போகுது. படிக்க தெரிஞ்ச நீ பைபிள் எடுத்து வச்சு சங்கீதத்தில் 52வது சங்கீதம், இல்லை 22வது சங்கீதம், இல்லை 57வது சங்கீதம், இல்லை 63வது சங்கீதம் எடுத்து வச்சு நீ கண்ணீரோடு அந்த வசனத்தை வாசித்து பாரு. நாளைக்கு குடி முழுகிறது ஆண்டவர் மாற்றி போடுவார். படிக்க தெரியலையா, கண்ணை மூடு. உனக்கு எங்கே போய் தனியாக உட்காரமே அங்கே போய் உட்காரு. அக்கா கிட்ட போய் சொல்கிறது, அண்ணங்கிட்ட போய் சொல்கிறது, தங்கச்சிக்கிட்ட சொல்கிறது, புருஷன்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது, எய்த்தோட்டுக்காரன்ட்ட சொல்கிறது, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறது, உடனே ஃபோன். நாளைக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, உனக்கு தெரிஞ்சவன்ட்ட யார்ட்டாச்சும் ஒரு 10,000 ரூபா வட்டிக்கு வாங்கிக்கிறேன். ஏன்டா பிச்சை எடுக்கிற? உனக்கு தர்றதுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கேன். என் வீட்டுக்காருக்கு நாளைக்கு 10,000 ரூபா கொடுத்தா தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கிறாங்க. 20,000 கட்ட சொல்கிறாங்க. 10,000 தான் கட்டிடணும், 20,000 கட்டணும். ஏன் வீட்டுக்காரர் செத்து போயிடுவாராம். பிளட்டு வாங்கி ஆகணும். அந்த பிளட்டு கிடைக்கவே இல்லை. ஏன் ஆண்டவர்கிட்ட, ஏன் அவன்கிட்ட போய் கேட்குற? ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என் வீட்டுக்காருக்கு ரத்தம் எத்தனா பிழைப்பார், என் வீட்டுக்காரரை நான் வாழணுன்னா நான் உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே, நன்றி அவங்களுக்கு இருப்பேன். நீங்கள் அந்த ரத்தத்தை எனக்கு கொடுங்கன்னு கேளு. கதவை தட்டுவான் ஒருத்தன் ஆதியில வார்த்தை இருந்தது. வாசிப்பா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு ஆகாயம் உண்டாக கடவுதுன்னாரு. ஆண்டவர் இருந்தாரா சொல்லும்போது? ஆண்டவர் இல்லவே இல்லைங்க. தெரியுமா? ஆரம்பத்தில் ஆண்டவர் எங்க இருந்தாருங்க? ஜலத்தில் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தாரா? நல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்க? கடல் தண்ணி என்ன பண்ணுங்க, எப்பொழுதுமே மேலே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், தழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி தாங்க கர்த்தர். இந்த தண்ணி என்ன பண்ணிச்சு? அசைவாடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்குதான் தண்ணிக்கு மரியாதை கொடு, தண்ணி இஷ்டத்துக்கு செலவு பண்ணாத, தண்ணியில் கொப்புளிச்சு ஆற்றுல துப்பாத. ஆற்றுக்கு போனீங்கன்னா சில பேர் வாயை கொப்பளிச்சுட்டு புருன்னு துப்பாம மாதிரி ஆற்றுலையே பல்லு விளக்கிட்டு தண்ணியில் துப்போம். எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஆற்றுல குளிக்க போனீங்கன்னா ஆற்றுல யூரியன் போகாத. போகிறதுக்கு முன்னாடியே குளிக்க போனீங்கன்னா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, யூரியன் போயிட்டு வந்து தண்ணியில் இறங்கு. வாயை குப்பிளிச்சுட்டு வெளியில் போய் துப்பு. தண்ணி அதிகமாக செலவு பண்ணாத. அவர் கடலின் மேலே தண்ணீரின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவன் சொன்னார் ஆகாயம் உண்டாக கடவுள். தண்ணியிலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சுங்க. ஆகாயம் உண்டானுச்சு. இருளிலேருந்து வெளிச்சம் உண்டாக கடவுள்னார். வெளிச்சம் என்ன பண்ணுச்சு? அந்த வார்த்தை. அந்த வார்த்தை
ஆதியாகமம் 1:1 வாசிக்க பார்ப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். போதும். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆகாயம் உண்டாக கடவுள்னு ஒரு வார்த்தை தாங்க வந்துச்சு கடல் தண்ணியிலேருந்து. ஒரே தண்ணியாக தான் இருந்துச்சு உலகமே. உடனே ஆகாயமாக மாறி போணுச்சு. தண்ணியிலிருந்து ஆண்டவர் வெட்டாந்தரையை பிரித்து எடுத்தார். பூமி உண்டாக கடவுள்னாரு என்ன பண்ணுச்சு? அப்போ ஆதியிலே பூமி இருந்துச்சு, கல் இருந்துச்சு, மண் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? வார்த்தை இருந்தது. நான் இவ்வளோ வசனம் போதிக்கிறேன், நீ வசனத்தை எடுத்து வீட்டில் படித்து பார்க்குறியா? நான் கொடுக்குற மெசேஜை கேட்குறியா? நான் கொடுக்குற மெசேஜ் 2வது தடவை கேட்டீங்கன்னாவே உனக்கு மறுபடியும் ஆசீர்வாதம் தான். நல்லா கவனிக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்தது அடுத்த வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்க, பூமிக்கு வந்தது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்க இருந்தார்? ஆதியில தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அவர் ஆதியில தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும், இந்த உலகம் ஃபுல்லாவே இந்த வார்த்தையினால் உண்டாயிற்று. உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. போதும். நீனும் நானும் சரி, இந்த உலகமும் சரி, அவர் இல்லாம என்ன பண்ணல? வரவே இல்லை. ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரோடை பைண்டிங் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் உத்தரவு போட்டாங்க. அப்படி போட்டு பைண்டிங் பண்ணுறதுனா ஒழுங்குபடுத்துதல். அதுக்கு பேர் என்ன? ஒழுங்குபடுத்துதல்னு பேர். ரோடை பைண்டிங் பண்ணேன்னா இப்போ ஒரு அகலமாக ஆயிடுச்சு ரோடு. இப்போ இது கிராமத்து ரோடாக இருக்குது, இது ஒரு மண்ணு தரையாக இருக்குது. எப்பா அந்த ரோட்டில் வந்து இருக்கிற மரம் குறுக்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரோட்டை நேராக ஆக்கணும். நேராக ஆக்கணும். சின்ன சின்ன கருவ மரம், சின்ன சின்ன மரங்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? வெட்டிட்டு அந்த ரோட்டை நேராக ஆக்கி மண் ரோடு போட்டு கல் போடுங்க. பார்க்கணும். கொஞ்சம் சின்னதாக தார் ரோடு போடுங்க. ஜனங்க ரைட்டில் நடந்து வரட்டும், மழைகள்லாம் வந்தால் சேர் சகதி இல்லாமல் இருக்கட்டும்னு சொல்லி பைண்டிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மெயின் ரோட்டை பைண்டிங் பண்ணுறாங்க. ரோட்டை பெருசாக ஒழுங்குபடுத்திகிட்டே வராங்க. அப்போது ஒருத்தர் புல்டோசரை வச்சு அந்த பக்கலிங் வச்சு அதை இடிச்சுட்டே வராங்க. இடிச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் நிறைய பறவைகள்லாம் கீச்சு மீச்சுன்னு எல்லா மரத்தையும் நோண்டி போட்டுக்கிட்டே வராங்க. ஒரு 6 மாதம் டயத்துக்குள்ளே அந்த ரோட்டை என்ன பண்ணணும்? பெருசாக சரி பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் கீச்சு மீச்சுன்னு பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் இருக்குது, எல்லாம் பறந்தெல்லாம் போகுது, பெரிய பெரிய பறவைகளாக இருக்குது. ஒரு மரத்தில் மட்டும் சின்ன சவுண்டு கேட்குது, சின்ன சின்ன சத்தங்கள் கேட்குது. அப்போ அந்த மரத்தை போய் வெட்டுறதுக்கு எப்படி வெட்டணும், என்ன பண்ணணும்னு சொல்லி போது போய் முன்னாடி பார்ப்பாங்க இல்லையா ஆட்கள், அந்த பிடபிள்யூ இன்ஜினியர்ஸ் அவங்களாம் போய் பார்க்குறப்போ அந்த புகலிங்காரன் கேட்குறான், கிளீனர் இறக்கிடே அந்த மரத்தில் ஏதோ கீச்சு கீச்சுன்னு சின்ன சின்ன சவுண்டு வருது, குஞ்சு குருவிகள் இருக்கும் போல இருக்கு, போய் என்ன பண்ண ஏறி போய் பாரு. சரின்னு சொல்லிட்டு போய் ஏறி பார்க்குறான். குருவி கூடு இருக்குண்ணே, அதில் குஞ்சுங்க இருக்க மாதிரி சத்தம் கேட்குதுண்ணே. அப்படியா, சரி எத்தனை மரங்கள் இருக்குன்னு பாரு. 2-3 மரத்தில் குஞ்சுங்கள் இருக்குது, குருவி கூடுகள் இருக்குண்ணே. சில இதில் பெரிய பெரிய குஞ்சாக இருக்குது, இதில் ரொம்ப சின்ன குஞ்சாக இருக்குண்ணே இந்த ஒரு மரத்தில் மட்டும். சரி நம்ம அந்த கடைசிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். என்ன சரி விட, அந்த மரத்தை மட்டும் விட்டுரு. ஏன்னா இவனெல்லாமே யாரும் என்ன பண்ணுறதில்ல, இடிக்க போகிறது. அந்த மரத்தை விட்டுரு, பாக்கி மரத்தை என்ன பண்ணிடு, எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இடிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கான். எல்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த பக்கம் ரோட்டில் உள்ள மரம்லாம் எடுத்தாச்சு. அந்த மரத்துக்கு வந்துகிட்டே இருக்கான். வந்ததுக்கப்புறம் 3 மாதம் ஆகிடுச்சு. அங்கே போய் பாரு, அந்த குஞ்சுகள் இருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி போய் பார்க்க. இவன் உடனே அந்த மரத்தில் போய் ஏறி போய் பார்க்குறான். அந்த குஞ்சுங்கெல்லாம் இல்லைண்ணே, பறவை சத்தமே இல்லைண்ணே. நல்லா தேடி போய் பாடுறான். போய் பார்த்துட்டுண்ணே இல்லைண்ணே. அந்த மரத்துலேயும் குஞ்சுகள்லாம் இல்லைண்ணே, அந்த மரத்தில் அதுலேயே இல்லைண்ணே. சரி இருந்தது, இதில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன குஞ்சாக இருந்துச்சு, நீ இதுக்காக தான் கை விட்டு பாரு. அல்லையா, எதுக்காக இருந்தாலும் கை விட்டு பாரு. ஏன்னா குருவிகள் வந்து இருக்கும்போது குஞ்சு சத்தம் கேட்கும். பறந்து போயிடுச்சுண்ணே, எல்லாம் 3 மாதம் இல்லைன்னா ரெக்க வளர்ந்துருக்குண்ணே, பறந்து போயிடுச்சுண்ணே, என்னால் கை விட்டு பாரு. சரி இவன் மெதுவாக கையை உள்ளே விட்றான். விட்டாக்கா சடசடன்னு சவுண்டு கேட்குது. சடசடன்னு சவுண்டு கேட்டதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை விட்டு தேடுறான். உள்ளக்க எல்லாத்துலேயும் நார் அது இது வைக்கல் வச்சு கட்டியிருக்கு. இந்த கூடு மட்டும் என்ன பண்ணியிருக்கு, அழகாக அட்டைகளை வச்சு பேப்பர்களை வச்சு என்ன பண்ணியிருக்கு, கூடு கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் நாரெல்லாம் வச்சுருக்கு தண்ணி நனையாமல். அப்போ உள்ளேருந்து அவன் எடுக்கிறான். என்ன அட்டையும் பேப்பருமா வருது.
டேய் குருவி குஞ்சு இருக்கான்னு மட்டும் பாருன்னா ஒன்றுமே இல்லைண்ணா. அப்படிங்கும்போது பேப்பரை உருவிக்கிட்டே இருக்கான். 3 பேப்பர் உள்ளேருந்து வருது. அல்லேலூயா. உள்ளேருந்து 3 பேப்பர் வருது. நான் இந்த பேப்பர் தானே இருந்துச்சு. ஒரு பேப்பர் பிரிக்கிறான், அழுக்கு பேப்பராக இருக்குது. இன்னொரு பேப்பர் எடுத்தான், இன்னொரு பேப்பர் எடுத்து பார்க்குறான், இன்னொரு பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் அட்டை இருந்துச்சு, அதில் அந்த குஞ்சுகளோட எச்சம் இருந்துச்சு. இன்னொரு பேப்பர் எடுத்து கொடுத்தான். என்னமோ எழுதிருக்கடா, எனக்கு படிக்க தெரியலடா. எனக்கும் படிக்க தெரியலண்ணே. 2 பேரும் படிக்காதவங்க. சரி இந்த இன்ஜினியருக்கு கூப்பிட்டு படிக்க சொல்லு, ஐயாட்ட கொண்டு கொடு. இது ஐயா அதில் என்ன போட்டிருக்கு வாசிக்கலாம். 91வது சங்கீதம் 10வது வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதுல அந்த பேப்பர் எடுத்து படிச்சா ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு போட்டிருந்துச்சு. இவன் இந்த மரத்தை என்ன பண்ணியிருக்கலாம்? இடிக்கணும்னா வெட்டி இருக்கலாம். அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கு எனக்கு. அந்த மரத்தை என்ன பண்ணிருக்கான்? ஒரே வேரோட பேத்து இருக்கலாம். அங்கே என்னத்தை வச்சுக்க அந்த குடி கட்டியிருக்கு? ஆண்டவரோட வார்த்தையை வச்சு குடி கட்டி. அவன் படிக்காதவங்க, அவனுக்கு வேண்டிய மரத்தை பேத்துக்கிட்டே போகணும். அப்போ இன்ஜினியர் வந்து கேட்டாரான், ஏன் அந்த மரத்தை எடுக்கலை? என்ன இதை முடிச்சுட்டு நான் அதை எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட போய் சொல்லலை குருவி கூடு இருக்குன்னு. அவன் என்ன பண்ண மாட்டான், எல்லாம் வெட்டிதலே அப்படின்ட்டு இருப்பான். இது ஒரு பக்கமாக எடுத்து முடிச்சிருவேனே, இந்த பக்கம் ரோடு போட்டுகிட்டே வந்துட்டாங்கன்னா அடுத்தது அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஆனால் 2 பக்கம் போட்டு மரத்தை குறுக்க போடக்கூடாது. அவர்கிட்டையும் சொல்கிறான். ஆண்டவர் மனசில் இறங்கினா இருப்பாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அப்படியே வந்ததுக்கப்புறமேட்டு கையை விட்டு பாருங்க. கையை விட்டு எடுத்தால் ஒரு 3 பேப்பர் வருது. அதில் ஒரு பைபிளோட பேப்பர் கீழே கடந்த எடுத்துகிட்டு வந்து அந்த குருவி கூடு கட்டுதுங்க. அதில் எழுதியிருக்கு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கரங்களை மறுபடியும் தட்டுங்க. ஆண்டவர் யாரு? குருவியே தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவரோட வசனத்தை கொண்டு போய் வச்சு அது பாதுகாக்குது. அதனால தான் அந்த குருவி குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாருன்னா, 2 காசுக்கு விற்கப்படுகிற அடைக்கலான் குருவிக்கே இவ்வளவு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நமக்கு எவ்வளவு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன் மறந்து நிற்கிற? தேவநாமத்துக்கு மகிமை உண்டான்னு சொல்லிக்கிறேன். அது சின்ன சின்ன குஞ்சுங்களா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பர் அப்பதான் கொண்டாந்து வச்சிருக்கு. மரம் இடிக்க போகிறது அதுக்கு தெரியவே தெரியாது. மரத்தை வேரோட பேக்க போகிறது தெரியாது. விழுந்துச்சுன்னா என்ன, அவங்க குஞ்சு கீழே விழுந்தா செத்துடும், இல்லைன்னா ஏதாச்சும் காக்கா தின்னுட்டு போயிடும். அந்த பேப்பரை கொண்டாந்து வைக்கிதுங்க. அந்த வசனம் அதை பாதுகாக்குது. அதுக்கு தெரியாது. உனக்கு தெரியாமல் ஆண்டவர் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். உனக்கு தெரியாமல் வீட்டில் தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். உனக்கு தெரியாமல் உன் பிள்ளைங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட ஆண்டவர் பாதுகாக்கிறார். நீ மருத்துவமனையில் கிடக்கிற, பிள்ளைங்க கண்ணீர் விட்டு கதறுது. ஆண்டவர் சொல்றார், பாதை உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. ஏன் உன் பிள்ளைங்கன்னா அழுவது பயப்படாது. ஆனால் அவர் சொல்கிறது உன் காதில் விழுவல. ஏன் விழுகலை? நீ ஆண்டவரை நினைக்கிற, அக்காவுக்கு ஃபோன் பண்ணுற, மாமாவுக்கு ஃபோன் பண்ணுற, மச்சானுக்கு ஃபோன் பண்ணுற, புருஷனுக்கு ஃபோன் பண்ணுற. உன்னை என்னை வாழ வைக்கிற ஆண்டவரே, நான் உயிரோடு வந்து அவங்கள மறக்க மாட்டேன்ப்பா. அந்த குஞ்சுகளை வந்து ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்கு அவன் எடுக்க போகிறான்னு வெளியே தெரிஞ்சிருச்சுங்க. 3ஆம் நாள் போய் அந்த பறவை என்ன பண்ணுது, முட்டை வந்து மெத்தையாக இருக்கணுங்கிறதுக்கான போய் பேப்பர் எடுத்துகிட்டு வருது. குப்பையிலேருந்து பொறுக்கிட்டு வர பேப்பரில் இருக்குது, வாதி உன் கூடாரத்தை எனக்கு அது பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு கொண்டாந்து வைக்கிது. எல்லா மரத்தையும் விட்டு கடைசி மரம் இடிக்கிறதுல குஞ்சுகள் வளர்ந்து பெருசாகிடுச்சு. நீ ஆண்டவரை தெரியுன்னா உன் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் கணவனை ஆசீர்வதிப்பார். நீ என்ன காரியத்தை வந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்யம் ஐக்கியம் சிநேகம் அனைவரோடும் இன்னும் முடிவடைந்த சதா காலங்கள் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு இருப்பாராக என்று எல்லாம் உள்ள நசன இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க செய்வாரா. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வாரா. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி நிரப்பி அனுப்பும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்படும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.